அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உச்சமும் ஆட்சி பலமும் பெறுவதால் அக்டோபர் 15ஆம் தேதி முடிவதற்குள் தெய்வ சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பெருமாளின் தன்மை கொண்ட ராசியின் அதிபதியான புதனின் ஆட்சி பலமும் உச்ச பெயர்ச்சியும் எப்படி அமைய போகிறது, அதிலும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பணம் கூரையை பீய்த்து கொண்டு கொட்டும் என்று சொல்லக்கூடிய அளவில் அபரிவிதமான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் நடைபெறப் போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலிமை வாய்ந்த நவகிரகங்களிலே முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறவர் ராசியின் அதிபதியான புதன். ஏனென்றால் ஒருவருடைய வீடு அமைய வேண்டும் என்றால் புதனினுடைய அமைப்பில்தான் தலைவாசல் வைக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களுடைய வீட்டில் மகிழ்ச்சியும் சிறப்பாக அமையும். அதுபோன்று அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் செயல்படக்கூடியவர் ராசியின் அதிபதியான புதன். அவருடைய அனுகிரக இல்லை என்றால் மிக எளிதாக செய்து முடிக்க வேண்டிய வேலையை கூட இடியாப்ப சிக்கலை போல் மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது சிக்கல் நிறைந்த சூழல்களை உருவாக்கி கொள்வதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் வித்யாகாரகரான புதன் காலச்சக்கரத்தில் 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அதாவது நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக இருக்கிறாருங்க. ராசிக்கு அதிபதியாகவும் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பெருமாளின் சாராம்சத்தை கொண்ட ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது இவ்வளவு பெரிய சிரமங்களாக இருந்தாலும் மதிநுட்பத்தை தெளிவாக பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் இறை நம்பிக்கை இருந்தாலும் சரி, இறைவனை நம்பாமல் இருந்தாலும் சரி, தெய்வ சக்தி உண்டு என்பதை உணரக்கூடிய வாய்ப்பு அனைவருக்குமே உண்டு. அது மட்டுமல்லாது என்னை நம்பவில்லை என்று இறைவன் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்காமல் இல்லைங்க. இந்த அறிவாற்றலை கொடுப்பதே பல்வேறு வகையான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குவதற்காக மட்டும்தான் என்பதை உணர்ந்து கொண்டாலே இறைவன் கொடுக்கக்கூடிய சக்தியால் அதிசயம் ஒன்றை உணர்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். அதிலும் குறிப்பாக என்னை அதிகமாக நினைக்கிறான் என்று அவனுக்கு அதிகமாக செல்வ செழிப்புகளை அள்ளி கொடுப்பதில்லை. என்னை நினைக்கவே இல்லை என்று அவனை ஓரம் கட்டி விடுவதில்லைங்க. அனைவரையுமே இறைவன் தன்னுடைய பார்வையில் சமமாக தான் பார்க்கிறார். எனவேதான் இந்த வேளையில் இறைவனின் பரிபூர்ண அருள் கொன்ற புதன் உச்சம் பெறுவதால் அக்டோபர் 5ஆம் தேதிக்கு முன் பணமழையில் நனைவதற்கான யோகம், அதாவது பணம் கூரையை பீத்து கொண்டு கொட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த வாய்ப்புகள் அமைய போகிறது என்று பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலமும் உச்சமும் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியான புதன் அவருடைய சப்தம பார்வை மிக வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் பதிகிறது. எனவேதான் இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை தெளிவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே இந்த வேளையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான சிக்கல்கள் அனைத்துமே விலகும். மேலும் குறிப்பாக புதன் மிக வலுவாக 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. அதில் ஒரு இடமான 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது உச்சமும் பெற்று சஞ்சரிக்கிறார். ராசியின் அதிபதியின் உச்சம் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சிரமங்களையும் விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் தெய்வ சக்தியால் நிச்சயம் அதிசயம் ஒன்று நிகழ இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறதுங்க. இதுவரை நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இந்த நிகழ்வு எனக்கு நடந்தே ஆக வேண்டும் என்று விரும்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் வலுவாக உண்டு. கடன் சார்ந்த தொல்லை விலக வேண்டும், அல்லது திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் கைகூட வேண்டும், உடல் நலத்துல நல்ல ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும், எதிர்பார்த்தபடி அனைத்து விதமான பணிகளும் எதிர்கால நலனை கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பாக மாற வேண்டும் என எதுவாக இருந்தாலும் அத்தனை விருப்பங்களையும் இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியான வித்யாகாரகரான புதன். எனவே இந்த
சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே அனைத்து விதமான பணிகளிலும் உச்சபட்ச நன்மை உண்டு. சுகஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையுமின்றி சிறப்பாக நடைபெறுங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சந்தோஷ வாழ்க்கை, மகிழ்ச்சி என்பது நிச்சயமாக தெய்வ சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுடைய வாழ்வை இனிமையாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. பெருமாளின் தன்மை கொண்ட ராசியின் அதிபதியான புதன். அதோடு மட்டுமல்லாது தாய்வழி உறவுகளில் நல்ல பலன் கிடைக்கும். நிலபுலங்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. எதிர்பார்ப்பதை விட மற்றவர்களிடம் ஏற்பட்டு வந்த மனக்கசப்பு நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை இல்லத்திலும் பல பணிகளிலும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் இல்லத்தில் எவ்வளவு பெரிய சிக்கலை சந்தித்தாலும் கூட வித்யாகாரகரான புதன் கொடுக்கக்கூடிய தெளிந்த அறிவாற்றல் என்பது அந்த சிக்கலை யார் மனமும் நோகாதபடியில் மிக எளிதாக தீர்த்து வைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய இத்தனை விஷயங்களையும் சிறப்பாக நிறைவேற்றலாம். உங்களது சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை கூட சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான புதன் அவசரமாக முடிவெடுத்தாலும் அவை துல்லியமாக எடுப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. எனவே உத்தியோக ரீதியாக வியக்கத்தக்க வகையில சூழ்நிலை மிக சிறப்பாக அமைய போகிறது. தொழில் ஸ்தானத்தை தனது 7ஆம் பார்வையால் பார்ப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் மனநிறைவை பெறக்கூடிய வகையில் தொழில் சார்ந்த பணிகளும் திருப்திகரமாக அமையும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் நொறுக்கப்படுகின்றன. நிதி சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகும். விஸ்தரிப்பு திட்டங்கள் மிக சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகம் உண்டு. கலைத்துறையின் நாயகனான சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏமாற்றம் நிறைந்த விஷயங்கள் கூட வளர்ச்சியாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் எவரை நம்புவது எவரை நம்பக்கூடாது என்ற குழப்பமான மனநிலையில் நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது திட்டமிட்டபடி அரசியல் சார்ந்த பணிகளை செய்ய முடியும். மாணவர்களின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பதிவு செய்யலாம். ஏனென்றால் அவர் ஆட்சியும் உச்சமும் பெற்ற இருக்கிறாருங்க. எனவே மாணவர்களின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான வசதிகள் சிறப்பாக அமையும். கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பு கொண்ட புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அத்தனை தடைகளும் தங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்குங்க. பணம் கூரையை கொட்டு பிச்சு கொட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தெய்வீக சக்தியால் அதிசயங்களும் பல நிகழ்வதற்கான யோகம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு